அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலிருந்து ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஒரு சுலபமான தலைப்பு. இந்த உலகத்திலே நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், செல்வ செழிப்போடு வாழ வேண்டும், எவ்விதத்திலும் குறைவின்றி வாழ வேண்டும், அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், எல்லா விதத்திலே நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புவது மனித இயல்பு. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். ஆனால் இந்த உலகம் எங்கே இருக்கிறது? நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். உலகம் யாரால் ஆளப்படுகிறது? தேவனால் ஆளப்படுவது உண்மைதான். அதே சமயத்தில் வேதாகமம் சொல்வதையும் நாம் மறுக்கக்கூடாது. இங்கே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இப்படியாக நமக்கு போதிக்கிறது: நாம் தேவனால் உண்டாய் இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பொல்லாங்கன் அதாவது சாத்தான், விழுந்து போன தேவ தூதன், அவன் இந்த உலகத்துக்குள் இருக்கிறான், உலகத்தை ஆட்டி படைக்கிறான். அதே உலகத்திலே நாம் இருக்கிறோம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலக ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்பி கேட்டால் உடனடியாக இந்த உலகத்திலே இருக்கும் சாத்தான் உங்களுக்கு தர முடியும். எப்படி என்றால், மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் செய்து அந்த உபவாச நிறைவிலே பசியோடு வரும்பொழுது சாத்தான் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும் என்றார். அவர் அதற்கு இணங்கவில்லை. இந்த மலையின் மீது, அந்த கோபுரத்தின் மீது ஏற செய்து அங்கிருந்து தாழ குதியும் என்றார். அதற்கும் அவர் இணங்கவில்லை. மேலும் அவர் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய் உலகம் அனைத்தையும் காட்டி, இந்த உலகம் அனைத்தும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் என்னுடையது, நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் உலகத்தையே உனக்கு தருவேன் என்று சொல்லி இயேசுவிடமே சவால் விட்ட அந்த சாத்தானிடம் இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவரை அதட்டினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள முடியும்? இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தை கேட்டால் உனக்கு கிடைக்கும், ஆனால் அதற்கேற்ற வழியிலே நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் சாத்தானோ, நீ எப்படி நடந்தாலும் பரவாயில்லை, என்னை பின்பற்றி வந்தால் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி உடனடியாக சில ஆசீர்வாதங்களை தந்து, இதுதான் தேவனால் கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொல்லி ஏமாந்து சாத்தானின் பிடியிலே இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையான ஆசீர்வாதம் எது என்பதை தேவனுக்கு சித்தமானால் தொடர்ந்து நாளை தினத்திலிருந்து கற்றுக்கொண்டு வரலாம். நீங்கள் தேவனால் உண்டாய் இருக்கிறோம் என்ற, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் இல்லை. 19ஆம் வசனம், நாம் தேவனால் உண்டாய் இருக்கிறோம் என்றும் இதை நாம் அறிய வேண்டும். நாம் தேவனால் உண்டாய் இருக்கிறேனா, மறுபடியும் பிறந்திருக்கிறேனா, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா, நான் தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறேனா என்பதை நாம் அறிந்து கொண்டால் ஆசீர்வாதம் எப்படி வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள தேவன் வழிகாட்டுவார். தேவனுக்கு சித்தமான நாளை தினத்திலே நாம் புதிய செய்தியோடு பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.